Hi everyone, welcome back to Banu Kitchen. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பிரியாணி தாங்க பார்க்க போறோம். மைல்டு ஃப்ளேவர்ல சூப்பரா இருக்குங்க. நார்மலா பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க. இந்த பிரியாணி உங்களுக்கு ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் நல்லா மைல்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கோயம்புத்தூரில் இது ரொம்பவே ஃபேமஸான பிரியாணி. இதை நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சிங்கன்னா எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக ஃப்ளேவராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு மசாலா பொருட்களை ஃபஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 30 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. என்னடா பூண்டு பெருசாக இருக்குன்னு பார்க்காதீங்க, அது மலை பூண்டு. இது கூடவே 30 கிராம் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை பாருங்கள், இந்த சைஸ் தான் இருக்கணும். இது கூடவே 4லேருந்து 6 அளவுக்கு கிராம்பு, 6 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த எல்லாமே மெஷர்மெண்ட் படி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இதில் ஒரு 20 சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அடுத்து நாம் இதில் காரத்துக்கு பச்சை மிளகா தாங்க, இல்லை காரம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 10லேருந்து 15 பச்சை மிளகாவை நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 4 புதினா இலையை சேர்த்துட்டு இதை நம்ம மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மைய அரைச்சாச்சு. இது தாங்க மெயின் பேஸ்ட்டு. இதை வச்சு தான் நம்ம ஃபுல்லாக செய்ய போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா மட்டனை நான் 1 கிலோ சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிரியாணி கட்டுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க, அப்போ தான் பெருசாக இருக்கும். இப்போ நாம் அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. எக்ஸாக்டாக கிராம் படி பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா கையால் மசாஜ் பண்ணி விட்டுருங்க. அந்த மட்டன் கூட இது நல்லா கோட் ஆகணும். அந்த மட்டனை நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இது 1 மணி நேரம் அப்படியே ஊறட்டுங்க. இதுவும் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. எந்த அளவுக்கு ஊறுதோ மட்டனும் நமக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம அரிசியும் ஊற வச்சுக்கலாங்க. நான் ஜீரக சம்பா அரிசி தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணாதீங்க. 1 கிலோ சீரக சம்பா அரிசியை நல்லா 2 வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுருங்க. எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அந்த கப்பில் தான் நம்ம தண்ணியும் அளக்கணும். அதனால் அளந்து வச்சுக்கோங்க. நாம் 1 கிலோ பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். 1 கிலோ மட்டன், 1 கிலோ சீரக சம்பா ரெசிபி இது. 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பிரிஞ்சி இலை, 4லேருந்து 6 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 அன்னாச்சிப்பூ, 1 ஜாவித்ரி, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் மிதமான சூட்டில் வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டேன். வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. மசாலா இதில் ரொம்ப கம்மிங்க, ஜாஸ்தியாக நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது ஒரு நல்லா வெந்து வரட்டும். 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு பிங்க் நிறத்தில் வரணும். அடுத்து நாம் இதில் ஒரு 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. 50 கிராம் அளவுக்கு மட்டனுடைய கொழுப்பை சேர்த்துக்கோங்க. இதுதான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த கொழுப்பை சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் இந்த பிரியாணி டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். மட்டன் வாங்கும் போதே கொஞ்சமாக கொழுப்பும் சேர்த்து வாங்கிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க போதும். இந்த மட்டன் கொழுப்பெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால பிரியாணி ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குங்க. அடுத்து நாம் இதில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை சேர்த்துட்டேன். இந்த 2 இலைகளும் நல்லா சுருங்கி வர அளவுக்கு வதக்கிக்கணுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். நல்லா அந்த இலை எல்லாமே சுருங்கி அந்த எண்ணெயில் அப்படியே ஃப்ளேவர் இறங்கணும். அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த மட்டனை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இதை நல்லா வதக்கிக்கோங்க. மட்டனை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணுங்க, அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க.
ஒவ்வொரு ஊர்லேயும் பிரியாணி வந்து வேறு வேறு ஃப்ளேவர்ஸில் கிடைக்கும். நம்ம சென்னையில் இது வந்து கிடைக்காது. இது கோயம்புத்தூர் ஸ்பெஷல். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. இது ஒரு சில பேர் பிரியாணின்னும் சொல்ல மாட்டாங்க, புலாவ் டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது கூட மட்டன் குழம்புலாம் போட்டு சாப்பிட்டா அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம் இந்த மட்டனை குக் பண்ணணுங்க. மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இந்த மட்டனை மிதமான சூட்டில் 20 நிமிஷம் அப்படியே குக் பண்ணுங்கள். நாம் வந்து இப்படி தாங்க குக் பண்ணணும். குக்கர்லலாம் சேர்க்காதீங்க, ஃப்ளேவர் போயிடும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு மட்டன் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சாஃப்டாக இருந்தது, வெந்துடுச்சு அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு மட்டன் வேகிற வரைக்கும் விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு மட்டன் நல்லா வெந்துடுச்சு. அரிசி 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். எனக்கு 4 கிளாஸ் வந்தது. இப்போ நான் 8 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். சுடு தண்ணியை சேர்த்துக்கோங்க. அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போ சேர்த்துருங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளர் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதி வந்த பிறகு தான் நம்ம அரிசியை சேர்க்கணும். ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை தம் வைப்போங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண விடுங்க. அரிசியும் தண்ணியும் சம நிலைக்கு வரணுங்க. அந்த அளவுக்கு இதை நம்ம குக் பண்ணிக்கணும். 5 நிமிஷம் அப்படியே வைங்க. தண்ணியும் அரிசியும் சமநிலைக்கு வரட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை பாருங்கள், சம நிலையில் இருக்கணும். கொஞ்சம் தான் மேலே இருக்கணும், ரொம்ப ஜாஸ்தியாகவும் வந்துடக்கூடாது. இப்போ நாம் இதை தம் வச்சிடலாங்க. தம் வைக்கிறதுக்கு மேலே தட்டை போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே சுடு தண்ணியோ இல்லைனா இந்த மாதிரி பெரிய கல்லோ வச்சுட்டு மிதமான சூட்டில் 20 நிமிஷம் தம் வைங்க. அடுப்பு தீ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 20 நிமிஷம் இதில் இருக்கட்டுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. குழையவும் இல்லை, நல்லா வெறையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இதோடைய ஃப்ளேவரை நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா விடவே மாட்டிங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே செய்கிற பிரியாணியை விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே அளவுகளோடு செய்யுங்க, உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.